கடலப்பருப்பு பீட்ரூட் கூட்டு. பீட்ரூட் கூட்டு பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலப்பருப்பு போட்டு பீட்ரூட் கூட்டு. இது எந்த சாப்பாட்டுக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் தயிர் சாப்பாட்டுக்கு இதை சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதமும் பீட்ரூட் கூட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது மாதிரி பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோல் சீவிடுங்க. இது மாதிரி தோல் சீவிட்டு அரியறதுக்கு முன்னே இது மாதிரி தண்ணியில் போட்டு அலசணும். அந்த மண்ணெலாம் இருக்கும், அதனால் அரிஞ்ச பிறகு போடாதீங்க தண்ணியில். அரியறதுக்கு முன்னே இது மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காய் ஒவ்வொரு மாதிரியே கழுவணும். இதை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அரியணும். இப்போ பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ கடலப்பருப்பு ஒரு 1/4 ஹவர் ஊற வச்சா தான் அது வேகும், இல்லைன்னா வேகாது. அதனால் நான் 1/4 ஹவர் 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு இதை மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டு கடலப்பருப்பு. இப்போ நம்ம 2த்தையும் எடுத்து குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், கடுகு, மிளகுத்தூள். இதுக்கு கண்டிப்பாக மிளகுத்தூள் போட்டே ஆகணும். இப்போ இதை காயெல்லாம் எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துருங்க. குக்கரில் சேர்த்துட்டு மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி, நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நான் சுடு தண்ணி தான், அதனால் கொஞ்சம் ஊற்றிட்டேன். பச்சை தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு விசில் வச்சுருங்க, ஸ்லோ பண்ணுறங்க. மறுபடியும் அந்த கடலப்பருப்பு வேகணும். அதனால் 2 விசில், காயாக இருந்தால் 1 விசில் போதும். இதுக்கு 3 விசில், ஏன்னா கடலப்பருப்பு வேகணும். பாருங்கள், வெந்துடுச்சு. 3 விசில் தான். இப்போ அதை எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுருங்க, கறிவேப்பிலை. அந்த குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்த பாருங்க, அதை எடுத்து எல்லாத்தையும் கடாயில் போட்டுருங்க. பாருங்கள், தண்ணியே இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ மிளகுத்தூள் லாஸ்ட்டில் இறக்கும் போது மிளகுத்தூள் போட்டு 2 கலட்டி இறக்கிடலாம். நல்லா கேட்டுங்க, இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தயிர் சாதமாக இதுவும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், கூட்டு ரெடியாக இல்லை, கரெக்டாக இருக்குது. தயிர் சாதத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டா. கடலப்பருப்பும் அந்த காயம் போட்டு ஒரே 3 விசில் தான், எவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு. அதை ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இப்போ பக்கத்தில் தயிர் தாளிச்சிட்டு இது 2ஐயும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். இதை சாப்பாட்டில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டில் போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பீட்ரூட் கூட்டு.